ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு KaiRaa. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது க்ரோஷே யூஸ் பண்ணி எப்படி ஒரு சின்ன ஒரு மொபைல் பவுச் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே டபுள் க்ரோஷே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணி தான் நான் இந்த மொபைல் பவுச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் டபுள் க்ரோஷே ஸ்ட்ரைட் லைன்ஸாக நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நான் மொத்தம் 11 லேயர்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டிருக்கேன். ஓகே, நான் இந்த பீஸை முடிச்சிட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் ஒரு எண்டை இப்படி 3/4 மடிச்சுட்டு இன்னொரு எண்டை அதுக்கு மேலே இப்படி மடித்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். ஓகே, நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் க்ரோஷேஸ் போட்டுட்டு அது ஒரு கிளாத் ஒரு லாங் கிளாத் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு கிளாத்தில் நம்ம பண்ணால் எப்படி பண்ணுவோம், ஸோ அதே மாதிரி தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைட்ஸை கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எண்டெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அண்ட் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு இந்த ஃப்ரீ எண்டாக இருக்குது இல்லையா, அந்த நூல் தனியாக இருக்க அந்த நூல் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதை கடைசியாக நான் ஒரு நல்லா டைட் பண்ணி இந்த எண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்களா இந்த பட்டன் லூப் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் எப்படி போட்டேன் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். நம்ம இந்த க்ரோஷே லேயர்ஸ் போட்டுட்டு வரும்போதே நடுவுலேயே இதை நம்ம போட்டுடலாம். ஸோ நான் இங்கே மொத்தம் எடுத்துருக்க லேயர்ஸ் 11 லேயர்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷே நான் போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக இந்த லூப் எங்கே வருது அப்படின்னா, 5th லேயர் முடிஞ்சிட்டு 6th லேயர், அதாவது நடுவில் அந்த பக்கம் இந்த லூப்க்கு அந்த பக்கம் 5 லேயர் இருக்கும், இந்த பக்கம் 5 லேயர் இருக்கும். நடுவில் இருக்கிற லேயரில் தான் இந்த லூப் நான் போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு பீஸ் வச்சு நான் எப்படி இந்த லூப்பை நான் நடுவில் போட்டேன் அப்படின்றத காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் 5th லேயர்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட இருக்க அந்த பீஸ் இருக்கு இல்லையா, இது டபுள் க்ரோஷே 5th லேயர். 5th லேயருக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச்சஸ் நான் போடுறேன். ஓகேவா, செயின் ஸ்டிச்சஸ் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட எந்த சைஸில் பட்டன் இருக்கோ அந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லூப்பை நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச்சஸ் தான். அந்த லூப் செயின் ஸ்டிச்சில் தான் ஆயிருக்கு. ஸோ நான் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் எங்கே செயின் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, டபுள் க்ரோஷேவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டபுள் க்ரோஷேனா அடுத்த லேயர் 6th லேயரை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே இந்த நீடில் ஒரு சுற்றிட்டு செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துல நான் மறுபடியும் டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டபுள் க்ரோஷே, ஸோ 3 லூப் இருக்குது, செக் பண்ணி கழிச்சு. ஸோ 3 லூப் இருக்குது. ஸோ டபுள் க்ரோஷே நம்ம போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், 3 லூப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் டபுள் க்ரோஷே போடுறேன். டபுள் க்ரோஷேனா என்ன அப்படின்ற பேசிக் வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் ஆட் பண்ணுறேன். ஸோ பிகினர்ஸ் அண்ட் க்ரோஷேனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த டபுள் க்ரோஷேவை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். ஓகே, நான் இந்த பீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம 5th லேயர் டபுள் க்ரோஷே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் மூலயமா ஒரு லூப்பை நம்ம போட்டுட்டு மறுபடியும் 6th லேயர் அகெயின் டபுள் க்ரோஷே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நான் ஏற்கனவே போட்டிருக்க பீஸில் நான் இப்படி தான் இந்த லூப்பை ஆட் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதை உல்ட்டாவாக திருப்பி தான் நம்ம சைட்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக திருப்பிப்போம். ஓகேவா, ஒரு துணி தைக்கும் போது நம்ம எப்படி தைப்போம், சரி திருப்பி தான் தைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் ப்ரிட்டி சைடு எது, ராங் சைடு எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ராங் சைடில் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சைட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சைட்ஸ் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்த 3/4 நான் இப்படி இந்த பீஸ் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அது 2 சைட்லேயுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும். 2 சைட்லேயுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும்.
அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எண்டிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா எத்தனை ஸ்டிச்சஸ்ன்னு நான் எண்ணிக்கிட்டு வரேன். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸோ இந்த 12th ஸ்டிச்சில் தான் நான் வந்து ஒரு எண்டை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங்காக ஒரு சின்ன வேறு ஒரு கலரில் ஒரு நூலை வந்து நான் மார்க் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன் சும்மா ஒரு டெம்பரவரிக்காக. ஸோ அதை கனெக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம மறுபடியும் எண்ணிகிட்ருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் அந்த இடத்துல அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து 12th ஸ்டிச்சு. இந்த சைடில் 12th ஸ்டிச். ஸோ இந்த சைடில் 12th ஸ்டிச்னால் அந்த சைட்லேயும் 12th தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த சைட்லேயும் நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணி அங்கேயும் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து 12th ஸ்டிச்சு. ஸோ இங்கேயும் நான் வந்து ஒரு ரெட் கலர் த்ரெட் வச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ரைட், கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே மார்க் பண்ணி வச்சோமோ அங்கே வந்து கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிவிட்டு இந்த எண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் மார்க் பண்ணி வச்ச இடத்துல வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கனோ மார்க் பண்ணியிருக்கனோ அந்த ரெட் கலர் த்ரெட் இருக்கிற இடத்துல நான் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் கனெக்ட் பண்ண வேண்டிய பீஸையும் நான் வந்து இது கூடயே சேர்த்துக்கிறேன். இனிமேல் நமக்கு இந்த மார்க்கிங் வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து சாதாரண ஒரு செயின் ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஒரு சிம்பிள் ஒரு செயின் ஸ்டிச் நான் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் தான் அதுக்கப்புறமா நான் போட போகிறது எல்லாமே வந்து சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், பக்கத்தில் இருக்க ஹோலில் வந்து நீடில் விட்டு ஜஸ்ட் ஒரே அந்த த்ரெட்டை புல் பண்ணுறேன். 2 லூப் இருக்குது அண்ட் தென் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இது வந்து சிங்கிள் க்ரோஷே. ஸோ நான் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து சிங்கிள் க்ரோஷேயில் தான் நான் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, சிங்கிள் க்ரோஷேனா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை பற்றின ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், இங்கே பார்க்கலாம். இது இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து இந்த மொபைல் பவுச் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லாங் ஒரு கிளாத் மாதிரி நம்ம வந்து இதை வீவ் பண்ணிக்கணும், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ இதையே வந்து நீங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் லாங்காக பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு 1 மீட்டர் ஒரு 1.5 மீட்டர்ஸ் வந்து இதே லென்த் இதே பிரெத்தில் வந்து லாங்காக பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு மஃப்ளர் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மஃப்ளர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சின்ன ஒரு ட்ரை தான். உங்கள்கிட்ட நீங்கள் க்ரோஷே கற்றுக்கணும் இல்லை எதாவது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன பீசஸ் இந்த மாதிரி நீங்களே கொஞ்சம் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சைடில் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இதை திருப்பி பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ரிட்டி சைடு. ஸோ இதுதான் வெளிப்பக்கம் வரும். ஸோ இது எப்படி கனெக்ட் ஆகிருக்கு பாருங்களேன். அது கனெக்ட் ஆன மாதிரியே தெரியல, நல்லா நீட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம நல்லா வந்திருக்கு. ஓகே, சரி, இப்போ ஒரு பக்கம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு பக்கமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு த்ரெட்டில். ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த கனெக்ஷனை. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நீடில் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு செட் ஆஃப் நீடில்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீடில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த யூஸ் பண்ணிகிட்ருக்க த்ரெட்டும் வந்து ஆன்லைனில் வாங்கினது தான், அதோட லிங்க்கையும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ இந்த செகண்ட் சைடும் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரே இடத்துல வந்து 2 தடவை வந்து நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். சிங்கிள் க்ரோஷே வந்து 2 தடவை போடுறேன். ஏன்னா வந்து இந்த கார்னர் இல்லையா, ஸோ அங்கே வந்து இந்த மொபைலோட வெயிட் தாங்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்னும் கூட நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம 2 சைடுமே வந்து இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை திருப்ப வேண்டியது தான். ஓகே, ஸோ பட் திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தேவையில்லாமல் இருக்க இந்த நூல் எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்று நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ்குள்ளேயே நம்ம இழுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு
இழுத்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா வந்து இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா இந்த ஷார்ப் எட்ஜஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா எடுத்து விட்டுக்கணும். நம்ம இப்போ அடுத்து பண்ண வேண்டியது பட்டன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் வந்து எங்கே நம்ம கரெக்டாக பட்டன் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நான் வேறு ஒரு த்ரெட்டை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பின் கூட நீங்கள் வச்சு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் அப்போ பண்ண மாதிரியே ஒரு ரெட் கலர் த்ரெட் வச்சு இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து இந்த சைஸில் என்ன போய்ட்டு பட்டன் இப்போ என்கிட்ட அவைலபிளாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாம்பாம் நான் பண்ணிக்கிறேன். ஸோ பாம்பாம் பண்ணிவிட்டு அந்த பாம்பாம் தான் நான் வந்து பட்டனுக்கு பதிலாக அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த பாம்பாம் வந்து கரெக்டாக அந்த லூப்பில் ஃபிட்டாக தான் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். இது ஏன்னா நான் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் வந்து இந்த சைஸை வந்து நான் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த பாம்பாம் மேக்கிங் வீடியோவும் நான் தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்ச இடத்துல கரெக்டாக பாம்பாமை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது தான். நான் என்ன பண்ணுறேன்னா, உள் பக்கமாக வந்து க்ரோஷே நீடில் விட்டு அந்த பாம்பாம் கனெக்டிங் த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இழுத்துக்கிறேன். ஸோ இழுத்துட்டு இந்த மார்க்கிங் த்ரெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இழுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த த்ரெட்ஸை வந்து கரெக்டாக நல்லா ஃபிட்டாக அந்த பாம்பாம் வந்து நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு டைட்டாக நம்ம முடி போடணும். அவ்வளோதான். ஸோ எவ்வளோ டைட்டாக முடி போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக முடி போட்டுக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் இது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த பாம்பாமை கனெக்ட் பண்ணணும். ஸோ இது பாம்பாம் இருந்தால் பாம்பாம், இல்லையா நீங்கள் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் இதே ப்ரொசீஜர் தான். ஓகே, பாம்பாங்க பதிலாக நீங்கள் பட்டனை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நம்மளோட மொபைல் பவுச் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஓகே, இங்கே இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும். இப்போ என்கிட்ட இருக்க மொபைல் சைஸ்க்கு தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நார்மல் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான். இப்போ ஐஃபோன்லாம் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 11 லேயர்ஸ் தேவைப்படாது. மேபி 9 ஒரு 7 லேயர்ஸ் வச்சுட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், இஃப் இட் இஸ் ஐஃபோன். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கும் வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் ஒரு அளவு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தொடங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.